ஓம் சாந்தி. 17/5/2023 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சுயம் தங்களை பராமரித்துக் கொள்வதற்கு 2 முறை ஞான குளியல் செய்யுங்கள். மாயை உங்களை தவறுகள் செய்ய வைக்கிறது. தந்தை உங்களை தவறு செய்யாதவர்களாக ஆக்குகிறார். கேள்வி: எந்த நிச்சயம் அல்லது முயற்சியின் ஆதாரத்தில் தந்தையின் முழு உதவி கிடைக்கிறது? பதில்: முதலில் எனக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதில் பக்கா நிச்சயம் இருக்க வேண்டும். கூடவே முழுமையாக பலியாக வேண்டும். அதாவது ட்ரஸ்டியாகி அன்பாக சேவை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தந்தையின் முழு உதவி கிடைக்கிறது. இந்த முரளில பாபா, இந்த ஞானம் மிகவும் சகஜமானது. பார்வையற்றவர்கள், காது கேளாதவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த சம்பாதனையை செய்ய முடியும் அப்படின்றார். நோயாளிகளாக இருந்தாலும் சரி, அதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, அவங்கள பல்லக்கில் கூட்டிட்டு வந்து வரணும், கிளாஸ்ல அமர்த்தணும். இந்த ஞானாமிர்தம் வாயில் இருக்கணும், அப்போதான் உடலிலிருந்து அந்த உயிர் பிரியணும் அப்படின்றார். முதல்ல முரளியை 1 மணி நேரம் நல்லா படிக்கணுன்றார். அதுக்கப்புறம் 2வது முறை கண்டிப்பா முரளியை ரிவைஸ் செய்யணும், தாரணை செய்யணும், தாரணை செய்விக்கணுன்றார். மாயாவின் தாக்குதல் அல்லது மோதல் அதிகமாக இருக்கு அப்படின்னு கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ராஜா ஆகக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க முன்னாடி பேப்பர் கூட பெருசாக தான் வரும். அதுவே பிரஜைகளாக ஆகக்கூடியவர்கள் அப்படின்னா அவ்வளோ பெரிய பேப்பர் வராது. ஏன்னா பிரஜைகள் உலகத்தை வென்றவர்கள் ஆக மாட்டாங்க. இருந்தாலும் சக்தி வாய்ந்தவரின் கையை பிடிச்சிருக்கீங்க, அவர் பார்த்துப்பார், ஆகையால பயப்படக்கூடாது என்றார். முரளியின் பாடல்: நாம் அவர் கூறும் வழியில் நடக்க வேண்டும். ஓம் சாந்தி. பாடலில் இதை யார் கூறுகிறார்? பரம்பிதா பரமாத்மா ஞானக்கடல் கூறுகிறார். குழந்தைகளே, நான் உங்களை எந்த வழியில் நடத்தி கொண்டிருக்கிறேனோ அல்லது மாயை மீது வெற்றி அடைவதற்காக எந்த ஒரு வழி அல்லது ஆலோசனை அளித்து கொண்டிருக்கிறேனோ அதில் ஒரு சிலர் விழுவார்கள், சிலர் எழுந்து சமாளித்து கொள்வார்கள். இந்த வழியில் இப்படியெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதாவது பரமாத்மாவின் வழிதான். ஆனால் இது எப்படிப்பட்ட வழியாக இருக்கு அப்படின்னா, சிலர் விழுவாங்க, ஒரேடியா ஞானத்தை விட்டு போயிடுவாங்க. ஆனால் சிலர் எழுந்து தன்னை சமாளிச்சுப்பாங்க. இப்படியெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்படின்றார். ஏன்னா மாயையின் மீது அவ்வளோ ஈஸியாக யாரும் வெற்றி அடைஞ்சிட முடியாது. ஆகையால பாபா இதையும் புரிய வைக்கிறார். விழுந்தா கஷ்டப்படாதீங்க, எழுந்து மீண்டும் முயற்சி செய்யுங்கன்ற அர்த்தத்தில் சொல்றார். அப்படியே விழுந்து மயக்கம் அடைந்தால் மயக்கம் தெளிவதற்கு இந்த சஞ்சீவினி மூலிகை இருக்கிறது. இது பரம்பிதா பரமாத்மாவினுடைய ஞான மூலிகை ஆகும். தந்தை ஞானக்கடல். எதை பற்றிய ஞானம் அளிக்கிறார்? சிருஷ்டியின் முதலிடைக்கடை பற்றிய ஞானம் அளிக்கிறார். மனித ஆத்மாக்களின் புத்தி யோகம் பரமாத்மாவிடம் இருந்து அறுபட்டு விட்டது. ஆக மனிதர்கள் எப்படி தூய்மையாகுவார்கள்? நாம் இந்த யோக அக்னி மூலம்தான் தூய்மையாகிறோம், கங்கை தண்ணீரால் அல்ல. அதாவது மனித ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவோட கனெக்ஷன் இல்லை, கட்டா இருக்கு. கனெக்ஷன் இருந்தால்தான் சக்தி கிடைக்கும், அந்த சக்தியினால்தான் தூய்மையாக முடியும். கனெக்ஷனே இல்லையே, எப்படி தூய்மையாகுவாங்க? ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும், யோக அக்னி மூலம்தான் தூய்மையாக முடியும், கங்கை தண்ணீரால் இல்லை. பாபா ஞானக்கடல் ஆவார். ஞான அமிர்தத்தின் மூலமாக மனிதர்களை தேவதைகளாக ஆக்குகிறார். உலகம் நாடகப்படி நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கும் டிராமாவில் பாகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நான் டிராமாவின் பந்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன்.
எப்படி கிரைஸ்ட், புத்தர் ஆகியோருக்கு சத்தியுக திரேதாவில் பாகம் இல்லையோ, அதுபோல் எனக்கும் சத்தியுகத்திலும் திரேதா யுகத்திலும் பாகம் இல்லை. அதே நேரத்தில் எல்லா தேவி தேவதைகளின் ஆத்மாக்களும் அச்சமயத்தில், அதாவது சத்தியுகத்தின் ஆரம்பத்திலேயே வந்து விடுவார்கள் என்பதும் கிடையாது. அவர்களும் கூட வரிசை கிரமமாக மெதுமெதுவாக வருவார்கள். யார் அரைகுறையாக தூய்மையாகிறார்களோ அவர்களுக்கு ராஜ்யம் கூட அரைகுறையாக தான் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அண்டர்ஸ்டுட் இல்லையா? முழுமையாக தூய்மை ஆகலைன்னா முழு ராஜ்யம் கிடைக்காது. யார் ஞான யோகத்தில் தீவிரமாக செல்வார்களோ அவர்கள்தான் முதலில் ராஜா ஆகுவார்கள். இங்கு ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் வைரம் போல் ஆக வேண்டும் என்று சிவபாபா புரிய வைக்கிறார். நான் ஞானக்கடல், சாந்தி கடல் ஆவேன். நீங்கள் மாஸ்டர் ஞான கடலாக ஆக வேண்டி இருக்கிறது. சாந்தி என்றால் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொள்ள கூடாது என்று நினைக்கிறார்கள். சந்நியாசிகள் கூட சாந்திக்காக பிராணாயாமம் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கு அப்படி கிடையாது. ஆனால் இங்கே பாபா அமைதிக்காக நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறார்? உங்களுடைய சுய தர்மமே அமைதி. ஆகையால சதா ஆத்ம உணர்வில் அல்லது ஆத்மாவின் சுயதர்மத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. அப்போ வாழ்க்கையில் அமைதி இருக்கும். அப்போ அமைதியாக விவகாரம் செய்யும் போது அங்கே சண்டை சச்சரவுகள் இருக்காது. சந்நியாசிகளுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. ஆகையால் அவங்க நம்ம மூச்சை அடக்கிட்டா அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அந்த பிராணாயாமம் செய்யும் போது அமைதியான நிலை இருக்கலாம். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது எல்லா நேரத்திலையும் பிராணாயாமம் செய்துட்டு இருக்க முடியுமா? பஸ் ஸ்டாண்டில் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் இருக்கலாம், வேற எங்கேயோ இருக்கலாம். அந்த நேரத்தில் செய்ய முடியாது இல்லையா? நமக்கு பாபா சொல்லி கொடுக்குற விஷயம், நேச்சுரலாக நம்ம அந்த நிலைக்கு வரணும், அனுபவம் செய்யணும். பாபா புத்தியின் கயிறை இழுத்து விடுகிறார். அதாவது டிரான்ஸில் போவாங்க. ஆரம்பத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக டிரான்ஸில் இருப்பாங்க. சில நேரத்தில் 2 நாள் கூட இருப்பாங்க. சில நேரத்தில் 3 நாட்கள் கூட இருப்பாங்க. இதற்கு ஈஸ்வரிய வரதானம் என்று சொல்லப்படுகிறது. பக்தியில் கூட காட்சிகள் கிடைக்கிறது. இதுபோல் தெய்வீக திருஷ்டியினால் தெய்வீக காட்சிகள் காட்டுவதற்கு பாபாவை தவிர வேறு யாருக்கும் சக்தி இல்லை. இப்பொழுது தந்தை நேரில் இருக்கிறார். மாயையின் சங்கிலிகளில் இருந்து விடுவிக்க பக்தர்களிடம் பகவான் வரவேண்டி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது பக்தர்களை மாயையினுடைய சங்கிலிகளிலிருந்து விடுவிக்கிறதுக்கு பகவான் பக்தர்களிடம் வரவேண்டி இருக்கிறது அப்படின்னு பக்தியில கூட பாடுறாங்க. இப்போ நேரில் வந்து நான் அந்த காரியத்தை செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்றார். அடுத்தது பாபா கூறுகிறார், எனக்கு தெரியும் இது மாயையின் யுத்தம். இதில் சில சமயம் ஏறுகிறீர்கள், சில சமயம் விழுகிறீர்கள். யோகம் கட்டாகி விடும்போது மனம் சொல் செயலால் கூட தவறுகள் நிகழ்கிறது. இப்படி சோதனைகள் அனைவருக்கும் வருகிறது. கொஞ்சம் கூட மாயையின் தாக்குதலே இல்லாமல் இருக்கிறது என்றால் பிறகு ஆத்மா சரீரத்தில் இருந்து விடுபட்டு விடும். அதாவது மாயினுடைய தாக்குதலோ மோதலோ இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சம்பூர்ணமாயிட்டீங்கன்னு அர்த்தம். சம்பூர்ணமாயிட்டீங்கன்னா இந்த சரீரத்தில் இருக்க மாட்டீங்க, ஆத்மா சரீரத்திலிருந்து விடுபட்டுடும் அப்படின்றார். இது உண்மையான சம்பாத்தியமாகும். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். மற்றபடி தந்தை சம்பாதித்தால் குழந்தைகளுக்கு கிடைத்துவிடும் என்பதல்ல. குழந்தைகளையும் இந்த உண்மையான சம்பாத்தியம் செய்ய வைக்க வேண்டும். அதாவது பக்தியில் என்ன நினைப்பாங்க? வீட்டில் ஒருத்தர் கோயிலுக்கு போனாலும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த பலன் கிடைச்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. இது என்ன கல்யாணமா என்ன, ஒருத்தர் போனால் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆகல பாபா சொல்கிறார், யார் செய்கிறாங்களோ அவங்க தான் அடைவாங்க.
ஆகையால உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த ஆன்மீக சம்பாதனை செய்ய சொல்லிக் கொடுங்கன்றார். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதில் நிறைய பத்தியமும் தேவை. அதாவது உணவு விஷயங்களில் மிகுந்த கட்டுப்பாடு தேவை அப்படின்றார். நாம் தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். எனவே எந்த ஒரு அசுத்தமான உணவையும் சாப்பிடக்கூடாது. ஒரு சிலர் மீன் சாப்பிடுவது பாவம் இல்லை என்று நினைக்கிறார்கள். பிராமணர்களையும் சாப்பிட வைக்கிறார்கள். அதாவது கொல்கட்டால இப்படி நினைக்கிறாங்க. மீன் அப்படின்னா அது சீ ஃபுட், அது நான் வெஜிடேரியன் கிடையாது. ஆகையால அதை சாப்பிடலாம் அப்படின்னு அந்த கொல்கட்டால பிராமணர்களுக்கு கூட மீன் கொடுப்பாங்க. விவேகானந்தர் கூட மீன் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால நீங்க அப்படிலாம் நினைக்க கூடாதுன்னு சொல்ல வர்றார். அதே போல மஷ்ரூம் கூட வெஜிடேரியன் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதையும் ரிசர்ச் பண்ணிட்டு அதெல்லாம் வெஜிடேரியன் கிடையாது, ஃபங்கை அல்லது ஃபங்கஸ், அதுவும் அந்த ஒரு இனத்தை சார்ந்தது. ஆகையில பிகேஸ்ன்னு அதையும் விடணும். முற்றிலும் தூய்மையாக வேண்டும் என்று தந்தை கோருகிறார். நீங்கள் எப்பொழுது பாபாவினுடையவர் ஆகிறீர்களோ அப்பொழுது மாயையின் யுத்தம் ஆரம்பமாகி விடுகிறது. பிரஜையாக ஆகப் போகிறவர்களிடம் மாயை அவ்வளவாக மோதுவதில்லை. இப்பொழுது நீங்கள் மாயையை வென்றவர்களாக, உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். பிரஜைகள் உலகத்தை வென்றவர்களாக ஆகுவதில்லை. சக்தி வாய்ந்தவரின் கையை பிடித்திருக்கிறீர்கள் என்றால் தந்தை காக்கவும் செய்வார். அதாவது நீங்க எப்போ என்னுடையவர்களாக ஆகிறீங்களோ அப்போ மாயாவுடைய யுத்தம் கூட ஆரம்பமாகுது. இருந்தாலும் பயப்படாதீங்க, சக்தி வாய்ந்தவரின் கையை பிடிச்சிருக்கீங்க. ஆகையால கண்டிப்பா தந்தை காப்பாற்றவும் செய்வார் அப்படின்றார். இப்பொழுது நீங்கள் நாங்கள் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகுவதற்கான முயற்சி செய்கிறோம், சதா சௌபாகியசாலியாக ஆக வந்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். அமிர்த வேளை மற்றும் மாலை பொழுது 2 வேளையும் அவசியம் ஞான குளியல் செய்ய வேண்டும். ஒரு முறை 1 மணி நேரம் படித்துவிட்டு பிறகு 2வது முறை அவசியம் முரளியை ரிவைஸ் செய்ய வேண்டும். தாரணை செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் பல்லக்கில் அமர்த்தி கூட்டிக் கொண்டு வர வேண்டும். ஞான அமிர்தம் வாயில் இருக்கும் போது உயிர் உடலிலிருந்து பிரிய வேண்டும். இந்த ஆன்மீக வருமானத்தை பார்வையற்றவர்கள், காது கேளாதவர் என்று யார் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். ஞானமோ மிகவும் சகஜமானது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உண்மையான சம்பாத்தியம் செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும். சோதனைகள் அல்லது புயல்கள் வந்தாலும் கூட கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த ஒரு தவறையும் செய்யக்கூடாது. மாயாவை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்கள் ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், தேவதை ஆகுவதற்கு உணவு விஷயங்களில் முழு பத்தியம் இருக்க வேண்டும். எந்த ஒரு அசுத்த உணவையும் சாப்பிடக்கூடாது. 2 முறை ஞான குளியல் அவசியம் செய்ய வேண்டும். வரதானம். ஒரே பலம் ஒரே நம்பிக்கையின் ஆதாரத்தில் வெற்றி அடையக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகங்கள். உண்மையான ஈடுபாடுடன் எந்த குழந்தைகள் ஒரே பலம் ஒரே நம்பிக்கையின் ஆதாரத்தில் நடக்கிறார்களோ அவர்களுக்கு சதா வெற்றி கிடைத்து கொண்டிருக்கிறது, மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் உண்மையான ஈடுபாடு தடைகளை சகஜமாகவே முடித்து விடுகிறது. எங்கே சர்வசக்திவான் தந்தையின் துணை இருக்கிறதோ, அவர் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதோ, அங்கே சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி முடிந்து போய்விடும் என்றால்
ஒன்றுமே இல்லாதது போல் முடிந்து போய்விடும். அசம்பவமும் சம்பவமாகிவிடும். அதாவது முடியாததும் முடிந்துவிடும். வெண்ணெயிலிருந்து முடி எடுப்பது போல் அனைத்து விஷயங்களும் நிறைவேறிவிடும். எனவே அதுபோல் தன்னை மாஸ்டர் சர்வசக்திவான் என்று உணர்ந்து வெற்றி ஸ்வரூபம் ஆகிக்கொண்டே செல்லுங்கள். ஸ்லோகன்: கண்களில் தூய்மையின் ஜொலிப்பும் மற்றும் வாயில் தூய்மையின் புன்சிரிப்பும் இருக்க வேண்டும். இதுதான் உயர்ந்த பர்சனாலிட்டி ஆகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை: சதா நல்லது நல்லது என்று சிந்திப்பதின் மூலம் நல்லது நடந்தேவிடும். ஏனென்றால் உங்களுடைய நல்ல உள்ளுணர்வு வாயு மண்டலத்தை மாற்றிவிடும். ஒருவேளை ஏன் என்ன என்பதில் சென்றீர்கள் என்றால், இப்படி இருக்கிறது என்று இருந்தால் ஒருபோதும் மாற்றம் ஏற்படாது. நல்லது நல்லது என்று சொல்லிக்கொண்டே செல்லுங்கள். அப்போது நல்லவர்களாக ஆகிவிடுவீர்கள். தன்னுடைய மனம் மற்றும் உள்ளுணர்வை நல்லதாக வைத்துக்கொண்டு பவர்ஃபுல் ஆக்குங்கள். அப்போது கெட்டது கூட நல்லதாகிவிடும். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூக்ஷ்ம உலகமே நம் இல்லம் என்றாயே, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ, நீ, நீ. காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன்